இன்னைக்கு என்ன சமையல் பார்க்கலாமா? வழக்கம் போல் சுட சுட சோறு தான். ஆனால் நார்மல் சோறு இல்லை, இன்னைக்கு வரகரிசி சாதம். நான் தான் சொன்னேன்ல, இன்னையிலேருந்து கொஞ்சம் டயட்டு ஆரம்பிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. டயட் மீன்ஸ் அப்படியே ரொம்ப அப்படியே பக்காவாக வெயிட் குறைக்கணும் அதுக்கு அப்படியெல்லாம் கிடையாது. கொஞ்சம் ஹெல்த்தியாக அந்த மாதிரி கொஞ்சம் சாப்பாடு எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இன்னைக்கு பிளான் என்னன்னா சாம்பார் வைக்கணும். பட் நான் ஏற்கனவே வச்ச மீன் குழம்பு கொஞ்சம் மீதி இருக்குது, அதை காலி பண்ணணும். அதனால இந்த வரகரிசி குழம்புக்கு மீன் குழம்பு நல்லா சுண்ட வச்சு வச்சுருக்கேன் கல்சட்டியில், அது இருக்குது. இது கூடயே பார்த்தீங்கன்னா பொரியல் ஏதாவது கூட வேணும் இல்லையா, அதனால் கோஸ் பொரியல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு எக்கு பாயில் பண்ணியிருக்கு, வெள்ளரிக்காய் கேரட் சேர்த்து ஒரு சாலட் இருக்குது, ரசம் இருக்குது, தயிர் இருக்குது. அதுக்கப்புறம் ஈவினிங்க்கு பார்த்தீங்கன்னா அந்த புஷ்பீன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வேக வச்சு சுண்டல் மாதிரி சாப்பிட்றதுக்கு தாளிச்சிருக்கேன். ஆக்சுவலாக ஈவினிங் காஃபி கிடையாது, கொத்தமல்லி இஞ்சி போட்டு அந்த காஃபி தான், பால் சேர்த்தெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி இவ்வளோதாங்க இன்னைக்கு சமையல். இந்த டயட்டுக்கான ஒரு ஃபுல் டே மெனு பார்த்தீங்கன்னா நான் தனி ஒரு வீடியோவாக போடுறேன் நான் உங்களுக்கு. இன்னைக்கு நாளைக்கு வர மாதிரி, ஏன்னா நைட்டு வரைக்கும் நான் எடுப்பேன் இல்லையா, அதனால இன்னைக்கு வீடியோ நாளைக்கு வரும். பட் அதில் ரெசிபி இருக்காது. உங்களுக்கு பர்டிகுலராக இது எதுக்கு ரெசிபி வேணும்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை தனியாக எடுத்து போடுறேன், ஏன்னா ரெசிபியோட சேர்த்து போட்டோம்னா ரொம்ப வீடியோ பெருசாகும். ஓகேங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.